ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதோட பார்த்திங்க அப்படின்னா, என்றைக்குமே நம்ம நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், இந்த சோம்பேறித்தனமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கிறது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் எனர்ஜியாகவும் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். கஷ்டகாலம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொடுத்த ப்ளவுஸு ரெடிமேடு ப்ளவுஸு, கஸ்டமர் ரெடிமேடு ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரெடிமேடு ப்ளவுஸு நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ப்ரைஸுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க, நாட் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ப்ளவுஸில் கொக்கி பார்த்திங்க அப்படின்னா 7-8 கொக்கி வச்சுருக்குறாங்க. அத்தனை கொக்கி அந்த ப்ளவுஸ் கேட்குறாங்க. நம்ம நார்மலாக 5 கொக்கி, மீறி போனால் 6 கொக்கி அவ்வளோதான் வைக்கிறதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்மளோட டாபிக்குள்ளார வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறதோட மட்டும் சரி, நம்மளால் அது எதுவுமே செயல்படுத்த முடியாது. இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண உட்காடுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸாவது நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் அதோட கடைசியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். நம்மளால் தைக்கணும் அப்படின்னு நமக்கு எண்ணம் இருக்குது, ஆர்வம் இருக்குது. ஆனால் நம்மளோட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி எப்பயுமே சோம்பேறித்தனமாகவே இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்திங்க அப்படின்னா எனக்குமே அந்த சோம்பேறித்தனம் அதிகமாக தான் இருந்தது. அந்த கொஞ்சம் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த விழுந்ததுலேருந்து அதிகமாக பேக் பெயின் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கண்டினியூவாக மிஷினில் உட்காரவும் முடியலை. நானே உட்காந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னாலும் பேக் பெயினாக இருக்குது. முடியாமல் நான் 1, 2 1, 2 அந்த மாதிரி தைச்சிட்டு அன்னன்னைக்கு யார் அர்ஜென்ட் கேட்குறாங்களோ அதை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு மிஷினை விட்டு எழுந்திரிச்சது. ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி, இந்த மண்டேல இருந்தாவது நம்ம குயிக்காக நம்ம சீக்கிரமாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், வேலை எல்லாமே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே நான் ஸ்டிச்சிங்க்காக வர டைம் அப்படின்னா ஒரு 11 மணி 12 மணி அந்த மாதிரி ஆகிடும். காலையில் எழுந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்குமே லேட் ஆகும். 9 மணிக்கெல்லாம் குழந்தைங்க ஸ்கூல் போனாலும் அதுக்கு மேலே பாத்திரம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கடையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண வர்றதுக்கு இன்னுமே டைம் அதிகமாகும். அதனால என்னோடய ஹேபிட்டில் நான் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிடலாம் அப்படிங்கிறத தான் மைண்டில் வச்சுருக்கேன். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நேரமாக எந்திரிக்கிற அன்றைக்கி எல்லாமே என்னோடய சமையல் ஒர்க் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும், வீட்டு வேலை எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கும் நான் சீக்கிரமாக வந்துடுவேன். கடைக்கு வந்தேன் அப்படின்னாலும் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ண உக்காந்துருவேன். நமக்கே ஒரு சீக்கிரமாக ஒரு 10 மணிக்கெல்லாமே கடையில் தைக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்ம நிறைய தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாரையே வர ஆரம்பிக்கும். எனக்கு அப்படி தான் வர ஆரம்பிக்கும். அது ஒரு மத்தியானத்துக்குள்ளாரையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணிலேருந்து ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளேயே நம்ம ஒரு 3 ஜாக்கெட் தைச்சிட்டோம் அப்படின்னா இப்போயே நம்ம ஒரு 3 ஜாக்கெட் தைச்சிட்டோம், இன்னும் நமக்கு ஒரு 3 ஜாக்கெட் தான் இருக்குது, நம்ம சீக்கிரமாக தைச்சிடலாம், இதுக்கு இவ்வளோ நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 3 மணி நேரம் கிடச்சிது அப்படின்னா 6 ஜாக்கெட் தைச்சிடலாம். ஒரு நாளைக்கு 6 ஜாக்கெட் அப்படின்னாவே இன்றைக்கி இருக்கிற நிலவரத்துக்கு ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 100, லைனிங்க்கு ரூ. 200 அப்படின்னு போட்டாலுமே நமக்கு 6 ஜாக்கெட்டுக்கு ரூ. 600 ஆகுது. அப்போ மந்த்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூ. 500 குறைவு இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயந்தான். அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க ஆரம்பிங்க. சீக்கிரமாக எழுந்தாலுமே ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுந்துருவோம், எழுந்துட்டு அந்த காலையில் டைமில் கொஞ்சம் மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணணும்
எடுக்கணும் அப்படின்னாவே நம்ம ஏதாவது ஒன்றுக்காக வந்து எடுத்திருப்போம். அதை எடுத்தோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்ம ஒன்று பார்க்கலான்னு நினச்சிருப்போம், அது வேற ஒன்று பார்த்துட்ருப்போம். அப்போ அப்படியே வந்து டைம் வந்து போகிறதே வந்து நமக்கு தெரியாது. நம்ம கையில் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளோட நேரத்தை வேஸ்ட் அடிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் மட்டும்தான். அதனால வந்து நம்ம அந்த காலையில டைமில் கொஞ்சம் மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வேலைகளில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து சுறுசுறுப்பாகவும் நல்லா எனர்ஜியாகவும் நல்லா பிரிஸ்காகவும் இருப்போம். அதுவும் இல்லாமல் இந்த மார்னிங் டைமில் நமக்கு நல்லாவே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எனர்ஜியாக இருப்போம். அந்த டைமில் வந்து நமக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து மார்னிங்கில் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எனர்ஜியாக தான் இருப்போம். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிட் மார்னிங் ஆகுது இல்லை மதியம் ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த எனர்ஜி லெவல் வந்து கம்மியாயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நமக்கே வந்து சோம்பேறித்தனமாக ஆயிரும். சரி போய் இவ்வளோ நேரம் போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த அந்த பொழுது அப்படியே நம்ம ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். நமக்கு எப்பயுமே போனால் வராத ஒரே ஒரு பொருள் நம்மளோட நேரம் மட்டும்தான். அது நமக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே வந்து போச்சு அப்படின்னா திரும்ப வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால இருக்கிற நேரத்தை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. டைம் டேபிள் மாதிரி அந்தளவுக்கு நம்ம வந்து போகலை அப்படின்னாலும் ஒரு டைமிங்குள்ளார ஒரு 10 மணிக்குள்ளார வந்து தைக்க உட்காந்துரணும், 11 மணிக்குள்ளார உட்காந்துரணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 11க்குள்ளார நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னாவே அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதனால வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதாகட்டும், ஸ்டிச் பண்ணுறதாகட்டும், எதில் நம்ம நேரத்தை அதிகமாக வந்து செலவிடுறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இப்போ மார்னிங் வந்தோடனே வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 ப்ளவுஸு 7 ப்ளவுஸு நீங்கள் தைக்கிறதுக்காக கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த டைமிங்கை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நின்று கட் பண்ணுறப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து அப்படியே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். இதுவே வந்து முதல் நாள் நீங்கள் வந்து கட்டிங்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து உட்காந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்தடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ நமக்கு இன்னுமே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இது எல்லாமே என்னோடய அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்னிங்கில் கட்டிங்கை போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி ஆயிடுவேன் கட்டிங்கை முடிக்கும்போதே. அதுக்கடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக தான் வந்து போகும். அதுவே வந்து முதல் நாள் வந்து நைட்டு கட்டிங் எல்லாமே போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து வெறும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக மட்டும் வந்து நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சீக்கிரமாக நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நிறைய கட்டிங் இருக்குது, நம்ம முடிக்க வேண்டிய ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க கூட நீங்கள் கட்டிங்க்காக டைம் வந்து செலவு பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கண்டினியூவாக நம்மளால் நின்று கட் பண்ணவும் முடியாது. ஒரு சிலர் வந்து உட்காந்து கட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு வந்து உட்காந்து கட் பண்ணுறதுக்கு வசம் வந்து வராது. அதனால நான் வந்து நின்றுட்டே தான் வந்து கட் பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது, கால் வலியும் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு 10 கட்டிங் இல்லை ஒரு 5, 6 கட்டிங் அந்த மாதிரி மட்டும்தான். மேக்ஸிமம் மீறி போனால் 1 மணி நேரம் நிற்க முடியும், அவ்வளோதான் முடியும். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரி கரண்ட்டு போனாலோ இல்லை இடைப்பட்ட டைமில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் போர் அடிக்கிறமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா இந்த தைச்ச ப்ளவுஸுகள்லாம் கொக்கி கட்டுறது. அது வந்து ரொம்பவுமே ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயமா வந்து வர வர ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கும்போதே இப்போ எல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஒரு துணியை மட்டும் உள்ளே வச்சு கொக்கியும் கையோட வந்து அதோடவே கட்டி ரெடி பண்ணி வச்சிடுறது. ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரியே பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. நமக்கு டைமிங்கும் வந்து சேவ் ஆகும். நம்ம எப்பயுமே ப்ளவுஸ் தைக்கிறோம், ஒவ்வொரு பார்ட்ஸும் தைக்கிறோம், அதே மாதிரியே வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பார்ட்ஸ் தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தீபாவளி வரப்போகுது, அந்த டைமில் வந்து நம்ம ப்ளவுஸை கூட தைச்சி முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு கொக்கி கட்டி டெலிவரி கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப டைமிங் வந்து அதிகமாகும். ஆவரேஜாக ஒரு கொக்கி கட்டுறதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 5 கொக்கிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15 நிமிஷம் வந்து பக்கமாக வந்து ஆயிடுது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு 15 நிமிஷம் அப்படின்னா அப்போ 2 ப்ளவுஸ்க்கு
1/2 மணி நேரம், 4 ப்ளவுஸ்க்கு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில நம்ம இன்னுமே எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிற முடியும். அந்த ஒரு ப்ளவுஸ்க்கு உண்டான இன்கமும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து செய்யும்போதே இதையும் நீங்கள் வந்து கையோட செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே டைமிங் வந்து மீதியாகும். நீங்களும் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேலை செஞ்சால் உங்களோட மைண்ட் செட் நல்லா இருக்கு, நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக செய்வீங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், எந்த மாதிரி செஞ்சோம் நம்ம வந்து ஒரு வேலையை சீக்கிரமாக செய்வோம், ஒரு வேலையை ஸ்லோவாக செய்வோம் அப்படிங்கிறது. அதனால் வந்து ஒரு சில டைம் நம்மளோட மூடு வந்து எப்படி இருக்குது, காலையில் டைம் நல்லா இருக்கா இல்லை ஈவினிங் டைம் நல்லா இருக்கா. எனக்கு வந்து அதிகமாக மார்னிங்கை விட ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வேலையாகும். நான் மார்னிங்கில் தைக்கிற ப்ளவுஸை விட ஈவினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் நல்லா வந்து சுறுசுறுப்பாகவும் வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். காலையிலேருந்து மதியம் வரையும் அப்படி இப்படின்னு வந்து இருந்தாலும் ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கைவாட்டம் வந்து வந்துடும். ஸ்பீடாக நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படிதான் நான் வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்துப்பேன். எனக்கு எப்படி வந்து இருந்தால் பிடிக்கும், எப்படி வந்து நம்ம வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையை சீக்கிரமாக முடிப்போம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக நான் வந்து ஒரு 5, 6 ப்ளவுஸாவது நான் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது. அதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் வந்து கேப் விட்டு பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்படியே கண்டினியூவாக உட்காந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக் பெயின் வந்து கண்டிப்பாக வந்துடும். அப்போ நமக்கு என்னடா அது தொழில் அப்படிங்கிற மாதிரி தொழிலையே வந்து வெறுக்கிற அளவுக்கு வந்துடும். ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு கையோட வந்து காசும் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து தைச்சி கொடுத்துட்டு அந்த காசு சரியாக கிடைக்காம நம்ம என்ன தைச்சாலும் சரியாக காசும் தர மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னுங்கிற ஒரு மனநிலை வந்துடும். அப்புறம் நம்ம வந்து அவங்கள்ட்ட காசு கேட்டோம் அப்படின்னா நீங்கள் தைச்சது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட தொழில் செய்கிறதுக்கு நமக்கே வந்து ஒரு வெறுப்பு வந்த மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான், இதை பண்ணுறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். கண்டிப்பாக அந்த சின்ன மாற்றத்தையும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஏர்லியாக எழுந்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ பிரிஸ்காக இருக்கிறீங்க, எனர்ஜியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ குயிக்காக வந்து ஒவ்வொரு வேலையும் முடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நடந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் வந்து முடிஞ்ச வரையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த மாதிரி கண்டென்ட்டில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ஒர்க் எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். இந்த பட்டி மட்டும் 2 சைட்லேயும் நமக்கு வந்து கொஞ்சம் சென்டர் மட்டும் கம்மியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த வளைவு வர்றதுக்காக லைனிங் வந்து அப்படியே தான் வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.